ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம். நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you mighty Lord, thank you Lord. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நீரே பாடுவோம். நீரே என் தஞ்சம், ஆமாப்பா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே என் ரட்சகர்,
நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. Yes Lord, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஓ இயேசுவே ராஜா. இயேசுவே தேவா. இயேசுவே மீட்பா. இயேசுவே. இயேசுவே. இயேசுவே ராஜா. இயேசுவே தேவா. இயேசுவே மீட்பா. இயேசுவே. இயேசுவே பாடுவோம் நம் இயேசுவே ராஜா. நம் இயேசுவே தேவா. நம் இயேசுவே மீட்பா. அதை அறிக்கை பண்ணுவோம் நம் இயேசுராஜன். ஹல்லேலூயா. இயேசு அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஆளுகை செய்கிறவர். தேவா. இயேசுவே மீட்பா. இயேசுவே. உம்மை தேடுவேன் பாடுவோம். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேனப்பா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே. நம்முடைய ஆண்டவர் நமக்கு தஞ்சம். தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரே அடைக்கலமானவர். ஆபத்து காலத்திலே
அனுகூலமான துணையானவர். என்ன நிலைகள் மாறினாலும் அவர் போதுமானவர். அவர் படகில் இருப்பாரானால் காற்றையும் கடலையும் அமர்த்துகிறதற்கு வல்லமை உள்ளவர். நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி அப்பா. உம்மையே சார்ந்து கொள்ளுவேன், உம்மையே நம்பியிருப்பேன் அப்பா, உம்மையே நம்பியிருப்பேன். இந்த காலையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தனிப்பட்ட விதமாக, குடும்பமாக, ஒரு சபையாக இன்றைக்கு நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் சீயோன் பர்வதம் போல அசையாமல் உறுதியாயிருப்பான். இன்றைய காலையிலே நம்முடைய நம்பிக்கையை தேவனிலே நாம் உறுதிப்படுத்துவோம். அப்பா, நீரே என் சாய்ந்து கொள்ளுகிற தூண், நீரே எனக்கு அடைக்கலம், நீரே எனக்கு துருகம், நீரே எனக்கு கோட்டை. நான் நம்பி இருக்கிறவர் நீர்தானப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்றைய காலையில உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையே சார்ந்து கொள்ளுகிறோம், உம்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூடவே இருக்கும் துணையாக இருக்கிறார். அதை விசுவாசித்து இந்த காலையில் சொல்லுவோம். ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம், நீர்தான் எங்களுக்கு கோட்டை, நீர்தான் எங்களை நடத்துகிறவர், உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆழ்ந்த காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும்
துணையுமானார். அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். Thank you Jesus. தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் காலங்கள் மாறும். அதிலே ஒரு காலம்தான் ஆபத்து காலம். இந்த ஆபத்து காலத்தில் நம்முடைய உள்ளம் தேடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு துணை, ஒரு துணை, ஒரு உதவி. யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எந்த பக்கத்திலிருந்து உதவி கிடைக்கும்? யார் நமக்கு துணையா இருப்பார்? ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உதவி வலப்பக்கத்திலேயும் இடப்பக்கத்திலேயும் இருந்தில்ல, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் இல்லை. நமக்கு உதவி செய்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். நம்முடைய உதவி செய்கிறவர் தேவனாகவே இருக்கிறார். இந்த ஆபத்து நேரத்தில் பள்ளத்தாக்குகளை எப்படி கடந்து போவோம் அப்படின்னு கேட்டா, தேவனே நமக்கு துணையாயிருப்பா. தேவனே நமக்கு அடைக்கலமாயிருப்பா. தேவனே நமக்கு பலனாயிருப்பா. நீர் எங்களுக்கு துணையாண்டவரே. நீர் எங்களுடைய அடைக்கலம். எங்களுடைய ஆபத்து நேரங்களிலே உம்மிடத்திலே நாங்கள் ஓடி வருகிறோம். உம்மிடத்திலே நாங்கள் ஓடி வருகிறோம். இந்த காலவேளையிலே உம்முடைய அடைக்கலம் எங்கள் மேல் வரட்டும் அப்பா. இந்த அடைக்கலத்திற்குள் நாங்கள் ஓடி வருகிறோம். அந்த அடைக்கலத்திற்குள் சுகம் இருக்கிறது. அந்த அடைக்கலத்திற்குள் சமாதானம் இருக்கிறது. அந்த அடைக்கலத்திற்குள் பாதுகாப்பு இருக்கிறது. அந்த அடைக்கலத்திற்குள் பலன் இருக்கிறது. இயேசுவே, இயேசுவே,
நீரே எங்கள் தஞ்சமாக, நீரே எங்கள் அடைக்கலமாக, நீரே எங்கள் கோட்டையாக, நீரே எங்கள் துருகமாக நீர் இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை, நீர் எங்கள் துருகமப்பா, நீர் எங்கள் ஆதாரம், நீரே 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 அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவர், கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறவர். இந்த நேரத்தில் ஒரு சபையா கூட நம்ம கலங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நேற்றைக்கு நான் சபை முழுவதற்கும் ஒரு செய்தி அனுப்பணும் அப்பாவை பற்றி. நாங்கள் அப்பாவை நேராக போய் பார்க்க முடியல, அவங்கள ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. சில தடவை வீடியோவில் பேசுகிறோம். எவ்ரிடே நைட் ஃபேமிலி ப்ரேயர் வீடியோவில் நாங்கள் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து நாங்கள் அப்பாவோட ஜாயின் பண்ணுறோம், எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். சில தடவை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நேராக போய் பார்க்க முடியலையே அப்படின்னு கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப கவலையாக தான் இருந்தேன். இன்னைக்கு காலையில் ஃபோன்லேயே பேசி எல்லா டாக்டர்ஸ் அங்கே ஆண்டவர் கிருபையில் நல்ல அருமையான டாக்டர்ஸ், அநேக நர்சஸ் வந்து விசுவாசிகளாக இருக்கிறாங்க. எல்லாரும் அப்பாவை தங்களுடைய சொந்த தகப்பனை போல கவனிக்கிறாங்க, நல்லா பராமரிக்கிறாங்க. அவங்க அடிக்கடி எங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ நான் ரொம்ப கலங்கியிருந்தேன், அப்பாவுடைய இருதயம் எப்படி இருக்கும், நம்மளெல்லாம் பார்க்கலன்னு கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு. அப்போ இந்த பாடல் என் இருதயத்தை ரொம்ப ஆறுதல் படுத்தினது. யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர். இது எனக்கு மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய தகப்பனாக உங்களுக்கு இருக்கிற அப்பாவையும் அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் நான் இந்த வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். கலங்காதீங்க. ஆண்டவற்றை நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆண்டவரே நாங்கள் பார்க்குறத விட நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொள்வீர், நீர் எல்லாவற்றையும் பராமரிப்பீர், நீர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்து தருவீர். நம்ம ஒரு சபையாக கர்த்தருக்குள்ளே நம்பிக்கை பெறணும், நம்ம தேவனுக்குள்ளே நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும், கர்த்தரை இன்னும் அதிகமாக நம்ம சார்ந்து கொள்ளணும். இன்றைக்கு அந்த பலவீன படுக்கையில், இந்த தனிமையில் கர்த்தர் தம்முடைய தாசனை யெகோவா ஈரையாக இருந்து பார்த்து கொள்ளுவார், யெகோவா ஷம்மாவாக இருந்து சமாதானம் தருவார்.
அவர் சுகம் தருவார். நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். இந்த பாட்டை பாடும்போது நீங்கள் அதை விசுவாசிங்க. நீங்கள் பார்த்து கொள்வீங்கப்பா, நீங்கள் பார்த்து கொள்வீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நீர் சுமக்கிற தேவன். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல நீர் தேற்றுகிற தேவன். நாங்கள் இந்த நேரத்தில் கலங்கலை ஆண்டவரே, நாங்கள் கலங்கலப்பா, உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். நானும் சார்ந்து கொள்கிறேன், எங்கள் குடும்பமும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுது. சபையாக நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவர்தான் நமக்கு துருகம். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார், சிறப்பாய் பார்த்து கொள்வார், சீராய் பார்த்து கொள்வார். ஆகவே விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாடும்போது உங்கள் வீடுகளில் தேவன் மேல் நமக்குள்ள நம்பிக்கையையும் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற உறுதியையும் நாம் அறிக்கை பண்ணி இந்த காலையில் நம்ம விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் நம்ம தைரியமாக ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே, இம்மட்டும் பார்த்து கொண்டீர், இனிமேல் நீர் பார்த்து கொள்வீர். நீரே எங்களுக்கு புகலிடம். சேர்ந்து சொல்லலாம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. சொல்லுவோம். யெகோவா, thank you mighty Jesus. சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். இயேசுவே யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபலரப ஷந்தலரபதலப கபலர ஷந்தலரிகதலர ஷந்தலரியா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. ஒரியலரபதலப கபலர ஷந்தலரபதலப கபலர ஷந்தலரியா. Thank you, mighty Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. தேவன்தான் நமக்கு புகலிடம். அதை நம்ம மறந்துடவே கூடாது, நம்ம கலங்கவே கூடாது. நம்ம தேவன் நம்முடைய புகலிடமா இருக்கிறாரு. என்ன ஆபத்து, என்ன விக்கினம் வந்தாலும் அவர் இன்னும் ஆளுகை செய்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நம்ம கலங்கவே கூடாது. தேவனிடத்திலே நாம் உறுதி உள்ளவர்களாய் அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்திற்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது நாம் பிரகாசம் அடைவோம். நாம் பிரகாசம் அடைவோம். நம்ம துக்கமாக இருக்க மாட்டோம், நம்ம கவலைப்பட மாட்டோம், நம்ம அப்படியே கலங்கிட மாட்டோம். ஆண்டவரே, உண்மையை நான் நோக்கி பார்க்கிறேன். நீர் தான் எனக்கு துருகம், நீர் தான் எங்களுக்கு அடைக்கலம். உம்மை பிடித்து கொள்ளுவோம், உமக்குள்ளே நாங்கள் சுகமாயிருப்போம். நீதிமா தேவனுடைய கோட்டைக்குள்ளே, துருகத்திற்குள்ளே ஓடி போய் சுகமாயிருப்பார். அந்த அடைக்கலத்திற்குள்ளே இன்றைக்கு நம்மை நாம் வைத்துக் கொள்வோம். நீரே என் அடைக்கலம் அப்பா, நீரே என் துருகம் அப்பா, நீரே என் நம்பிக்கை அப்பா, நீரே என் ஆறுதல், நீரே எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. அவரே நமக்கு போதுமானவர். எத்தனை பேர் சொல்லப்படி இன்றைக்கு காலையில் இயேசு போதுமானவர், இன்றைக்கு நான் அவரை சார்ந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர். பாடுவோமா? எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே முள்மூடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேல் ஏறியே முள்மூடி சிரசில் சூடியே, யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா, என் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா. எந்தன்
ஸ்நேகத்தின் பிறப்பிடமே அவர் ஆதியும் அந்தமுமே தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே பதினாயிரங்கள் மிக சிறந்தவரே துதிக்க படத்தக்கவரே பதினாயிரங்கள் மிக சிறந்தவரே துதிக்க படத்தக்கவரே பாடுவோம் எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர் பூமியாத்திரை மிக கடினம் தெய்வ கிருபைகள் என் நேரமோ பூமியாத்திரை மிக கடினம் தெய்வ கிருபைகள் என் நேரமோ பகல் மேக ஸ்தம்பம் ராவெல்லாம் நீ ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தோ பகல் மேக ஸ்தம்பம் ராவெல்லாம் நீ ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தோ எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர் எந்தன் இயேசு எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் ஆமென் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர் Thank you Lord ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர் இயேசு நல்லவர் எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் போதுமானவர் எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில்
ஆபத்தில் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர். 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 Hallelujah. 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 Urabala rabadala bakkabala rashandala rabadala bakkabala rashandalaria. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆவியில் நிறைந்து நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இங்கேயும் வீடுகளில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம். உரப கபலர சந்தலர பதுலபௌரி அலந்தலர கதலர சந்தலரியா. Thank you mighty Jesus. உரியா கபலர சந்தலர பதலப கபலர பதலர பஷந்தலர பதலபௌரியா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, இயேசுவே. உரியலர பஷந்தலர பதலப கபலர சந்தலரியா. Thank you, 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 Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, mighty Lord. Thank you, mighty Lord. Thank you, mighty Lord. Thank you, mighty Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. உரியலரப சந்தலரபதலப கபலர சந்தலரபதுலப உரியா. ஓ ரிபலபரபதலப சந்தலரியா. Lord, we worship you, worship you, worship you, worship you. You are the great I am. Lord, you are our healer, you are our protector, you are our refuge. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலம் அப்பா, நீர் எங்கள் நம்பிக்கை, நீர் எங்கள் துருகம், நீர் எங்கள் கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் நீரப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோ, சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி அவருடைய முகத்தையே நம்ம தேடணும், அவரை நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். கவலைப்படுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நம்முடைய கவலைகள், துக்கங்கள், நம்முடைய வேதனைகளை இன்னொரு மனுஷன்கிட்ட போய் நம்ம பகிர்ந்து கொள்றதுனால வேணுமானா நமக்கு வேணா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கலாம். ஆனால் அதை விட ஒரு சிறந்த இடம் இருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் வேண்டுதல்கள், ஜபங்களை, விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க.
தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா, உம்மை நோக்கி பார்க்குறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்றோம். நாங்கள் அசைக்கப்படவே மாட்டோம்ப்பா, நாங்கள் அசைக்கப்படவே மாட்டோம். சீயோன் மலை போல நாங்கள் உறுதியாயிருப்போம்ப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காலையில? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்திலே பங்கெடுக்க வந்திருக்கிறவர்களே, ஏசியாவடி சபை விசுவாசிகளே, அன்பான குடும்பத்தாரே, உங்களுக்கு நான் சொல்லுவேன், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, அவரிலே உறுதியாயிருங்க. நாம் அசைக்கப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோ, சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோ, சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். ஆமென். அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோம் பேரு பெற்றோம், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயம் இல்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோம் பேரு பெற்றோம், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோம், கர்த்தரை நம்பினோம் பேரு பெற்றோம், சீயோன் மலை போல் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேரு பெற்றோர். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர்
அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்க அசைவதில்லப்பா, நாங்க பயப்படுவதில்லை ஆண்டவரே, நாங்க சோர்ந்து போவதில்லப்பா. எங்களுக்கு துருகமே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் துருகமே, எங்கள் நம்பிக்கையே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. We worship you Jesus. Hallelujah, 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 hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், சோதனைகள், கவலைகள், இடுக்கண்கள் நடுவில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ள உறுதியான நம்பிக்கை வைத்து சோர்ந்து போகாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அவரை உறுதியாக பிடிச்சுக்கணும். அவரை உறுதியாய் உறுதியாய் பிடித்து கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வெறும் வசனங்கள் அல்ல, இது நம்முடைய அனுபவம். இது நம்முடைய அனுபவமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போராட்டங்களை சந்திக்கும்போது, பிரச்சனைகளை சந்திக்கும்போது தேவன் மேல நம்ம இன்னும் அதிக உறுதியாக இருக்கணும். கர்த்தரை பிடிச்சுக்கணும், கர்த்தரை பிடித்து கொள்ளணும். என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையை பற்றி நான் பேசிகிட்டே இருந்தேன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப பேசாதீங்க அதை பற்றி, அந்த பேசுகிற நேரத்தை நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க ஜெபம் ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பேசுறதுல என்னங்க பிரயோஜனம்? பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைப்போம், அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம். நம்ம பேசுறதுனால என்ன இருக்கு? இந்த நாட்கள் எங்களுக்கு இது ஒரு கஷ்டமான காலம்தான், சபைக்கே ஒரு கஷ்டமான நேரம் தான் இது. ஆனால் அதை பேசிகிட்டே இருக்கிறதுல நம்ம கவலை தான் அதிகமாகும். ஆனால் அதே இதை கர்த்தர்கிட்ட பேசணுன்னா ஒரு பெரிய சமாதானம் நமக்கு உண்டாகும். கர்த்தர் கிரியை செய்யவும் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலையில் நம்ம கவலைப்பட வேணாம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஏன், எப்படி, எங்கே, யாருக்கு, என்ன பண்ணாங்க டிஸ்கஸ் பண்ணி ஹிஸ்ட்ரியை போய் தேடி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக கர்த்தரை போய் நம்ம சார்ந்து கொண்டு அவருடைய முகத்தை தேட ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தர் இடுக்கண்களிலிருந்து விலக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவரே, ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா, உம்மை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம், ஒரு சபையாக நாங்கள் உம்மை நம்புகிறோம் அப்படின்னு இன்றைக்கு நாங்கள் உறுதியாக உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்கிறோம். எங்கள் எல்லா உள்ளங்களையும் ஒரு பூரண சமாதானத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய தேவதாசனை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர். விசுவாசிக்கிறீங்களா? அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், 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 கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் குணமாக்குவார், கர்த்தர் விடுதலையாக்குவார், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற பண்ணுவார். அவர் நல்லவர். ஆமென். இந்த காலையில் நம்ம அதே சொல்லுவோம், அதே அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் விடுதலையாக்குவார், கர்த்தர் குணமாக்குவார், கர்த்தர் எல்லாவற்றையும் எடுக்கண்களிலிருந்து விடுதலையாக்குவார், தீங்கு துக்கப்படுத்தாத விடுதலைக்கு விலக்கி காப்பார். அதே நம்ம அறிக்கை பண்ணுவோம், அதே நம்ம சொல்லுவோம். வேற எதையும் சொல்ல வேணாம், வேற எதையும் சொல்ல வேணாம். என்ன இருக்கு, எப்படி இருக்கு, இல்லை, கர்த்தர் செய்வார், கர்த்தர் விடுதலையாக்குவார், கர்த்தர் சுகமாக்குவார், கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்துவார், சாட்சியாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே என் ரட்சிப்பு, அவரே என் ஜீவன், அவரே என் நம்பிக்கை, அவரே என் துருகம். இதை நம்ம திரும்ப 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 சொல்றது மாத்திரம் இல்ல, அது நம்முடைய விசுவாசத்துல நம்முடைய உள்ளத்துல ஆழமா அதை நம்ம பதிக்கும் போது பாருங்க, நம்ம அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம், எந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம் இல்ல. கர்த்தரை நம்ம உறுதியா பாடுவோம், உறுதியா பற்றி கொள்வோம், உறுதியா தேடுவோம். அல்லேலூயா. அப்படி நம்ம தேடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காய் செய்வார். கர்த்தர் தம்முடைய மகிமை நம்மை காண பண்ணுவார். எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்துவார். எல்லாவற்றையும் சமாதானமாய் முடிய பண்ணுவார். அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த காலையில் நாம் அந்த தேவனை நோக்கி பார்க்கலாம். நம்ம இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று இந்த ஒரு பாடலை பாடலாமா? காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை நான் கருத்துடன் பாடுவேன், எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறவே மாட்டார். எந்த முகத்தை தேடுங்கள் என்று சொன்னாரே, அவருடைய முகத்தை நான் தேடுவேன். தம் முகத்தை தேடும் பொழுது தயவாக என்னை காக்கிற கர்த்தர் இன்றைக்கு காக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த பாடலை நம்ம விசுவாசத்தோடு தேவனை பார்த்து ஒரு அறிக்கையாக இந்த காலவெளியிலே நாம் பாடுவோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையே சார்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்குள்ளே நாங்கள் நம்பிக்கை பெறுகிறோம். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு செம்மையாய் நடத்த வல்லவர் என்று விசுவாசித்து விசுவாசித்து உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, சார்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பாடுவோம். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தோனி கேட்குதே. கர்த்தர் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தோனி கேட்குதே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தர் என் வெளிச்சம், சொல்லுங்க, ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும் ரட்சிப்புமானார். அறிக்கை பண்ணுவோம். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் காலையும் காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கெதிராய்வோ பாழயம் இலங்கி என் மேலும் ஒரு யுத்தம் வந்தாலோ, எனக்கெதிராயோ என் மேலோர் யுத்தம் வந்தாலோ, பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுமா. பயப்படே எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலை
ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தான் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா. உன்னதத்தில் மறைவாக ஒழித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒழித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை சொல்லுவோம். அவர் முகத்தை, எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த 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 பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்த பரிசுத்த பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலை
எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கலங்களை உயர்த்தி சொல்வோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுறோம்ப்பா, உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுறோம்ப்பா. எங்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லை, எங்களுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு பார்த்து கொள்ளுகிற தேவன். சொல்லுங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்துகிற தேவன், எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். நன்றி நன்றி சொல்லுங்க, வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, தயவுள்ளவரே, அன்புள்ளவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் நலமாய் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களை கைவிடாதவரே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, எங்கள் இரட்சகரே, எங்கள் அடைக்கலமே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓரபல ரப ஷந்தல ரபதலப கபலர ஷந்தலரியா ரிகபல ரபதலபந்தலரக ஷந்தல ரபதுலபௌரியா. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி நன்றி நன்றி. காலையும் மாலையும் எவ்வேளையும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்ப்போம்ப்பா, உம்மையே நோக்கி பார்ப்போம், உம்மையே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்திலே உட்காரலாமா? தேவ சமூகத்திலே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலேயும் இந்த உபவாச நாட்களின் 17வது நாளிலே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நேற்றைக்கு கடந்த புயலினாலே அநேக இடங்களிலே மின்சாரம் இல்லை. ஆனால் கர்த்தர் கிருபையாக இன்றைய காலையில் அநேக இடங்களிலே மறுபடியும் மின்சார சேவை திரும்பவும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆகவே அநேகர் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறதை நான் கவனிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நேற்றைக்கு மாலையிலே நம்முடைய போதகருடைய உடல் நலத்தை குறித்து நான் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தேன். நான் அதை குறித்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நாம் அவர்களுக்காக ஜெபித்து பின்பு நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம் என்று நான் யோசிக்கிறேன். சிலருக்கு நிறைய கேள்விகள் உண்டு. ஏன் பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்க, மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சபையும் சிலதை புரிந்து கொள்ளணும். அவங்க எங்களுக்கு அப்பா அப்படின்றத மாத்திரம் இல்லை, இந்த சபைக்கே ஒரு தகப்பன். அதனால் எல்லாருக்கும் தெரிகிறது நல்லது தான். அதனால தான் நேற்றுக்கு நாங்கள் அதை போட்டோம். கடந்த வாரம் ஜெப வேளையில் அப்பா ஒரு முறை கொஞ்சம் பேசுகிறது கஷ்டப்பட்டதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் முதல்ல எவ்ரி இயர் ஒரு கோல்டு ஒன்று அவங்களுக்கு வரும். லாஸ்ட் இயர் ரொம்ப அவங்கள தாக்கிருச்சு. அது அவங்களுக்கு அந்த செஸ்ட் கோல்டு பிடிச்சா சீக்கிரம் விடாது. இந்த கிளைமேட் மாறின உடனே ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு சொல்லி அவர்களுக்கு நாங்கள் வீட்டிலருந்தே தான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நம்முடைய சபையினுடைய நல்ல கைதேர்ந்த டாக்டர்ஸ் அவர்களுக்கு எல்லா ஆலோசனையும் கொடுத்து மருந்துகள், கஷாயங்கள்,
கை மருந்து என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொடுத்து, ஒருவேளை கோவிடாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கும் வீட்டில் இருந்தே மருந்து கொடுத்து எல்லா கஷாயங்கள், அப்பாவே நல்லா அதெல்லாம் கரெக்டாக சாப்பிடுவாங்க, எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஆனால் ஒரு கட்டம் வரும்போது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவங்களால இதை சகிக்க முடியலன்னு. ஆக்சிஜன் லெவல் வந்து டாக்டர் சொன்ன லெவலை விட கொஞ்சம் இறங்குச்சு. எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. உடனே தான் நாங்கள் அதை அப்பாவை கூட்டு போய் உடனே ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. இம்மீடியட்டாக எடுங்க அப்படின்னு எடுத்தோம். அதில் அறிகுறி தெரிந்தது. ஆனால் செஸ்ட் வந்து ஓரளவு கிளியராக தான் இருந்துச்சு. ஆனால் அறிகுறி அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்து வி சஸ்பெக்ட் கோவிட். உடனே அந்த டாக்டர் சொன்னார், பாஸ்டர் இனிமேல் நம்ம வைத்திருக்கக்கூடாது, அவங்க வயது, அவங்களுக்கு இருக்கிற டயபெட்டிஸ், இது ரெண்டும் வந்து வீட்டிலேருந்து நம்ம மானிட்டர் பண்ணவே முடியாது. ஆக்சிஜன் லெவல்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. உடனே நாங்கள் அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கொண்டு போனோம். அங்கே நிறைய இடங்களை நாங்கள் விசாரித்தோம். நமக்கு தெரிந்த எல்லா டாக்டர்ஸ், உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் அப்பாவை நேசிக்கிறாங்கன்னு, எல்லார் இடத்துலையும் விசாரித்தோம். கடைசியில் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணி அப்போலோ மாநகரத்தில் அட்மிட் பண்ணோம். அங்கேயும் அப்பாவை கவனிக்கிற மூத்த டாக்டர் வந்து ஒரு விசுவாசி. அப்பாவை கவனிக்கிற ஹெட் நர்ஸ்லேருந்து நர்சஸ் எல்லாருமே விசுவாசிகள். அதனால் அவங்க நல்லா அதை ஜெபத்தோடு அவங்கள அப்பாவை கவனிக்கிறாங்க. அப்பாவை தனி அறையில் தான் வைத்திருக்கிறாங்க. சிலர் என்னென்னமோ சொல்கிறாங்க வெளியில், அதெல்லாம் உண்மை இல்லை. ஹீஸ் இன் அ வார்ட், அவங்க ப்ரைவேட் வார்டில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் வந்து கிரிட்டிக்கல் கிடையாது. ஸோ இட்ஸ் அ மைல்டு இன்ஃபெக்ஷன். பட் கிவன் தட் ஹீ இஸ் டயபெட்டிக் அண்ட் above 75, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் தேவை இருக்குது. அதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளணும். அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டீங்கன்னு சொல்லி சிலர்லாம் சொல்கிறீங்க, அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அதை போல் தான் நாங்களும் நேசிக்கிறோம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சுகமாக இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாரும் சொல்லுகிறாங்க அந்த 5 to 9 days, 5th-லேருந்து 9th day ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அப்பப்போ எப்போல்லாம் ஆக்சிஜன் கம்மியாகுதோ உடனே அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அவங்கள ரிவைவ் பண்ணுறாங்க. அதனால் அப்பா ஹோம் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. இங்கே வீட்டில் இருந்து தான் நாங்கள் சமைத்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு இங்கேருந்து சாப்பாடை ஒவ்வொரு வேளையும் கொடுத்து அனுப்புகிறோம். அவங்க சாப்பிட்றாங்க. இன்றைக்கி காலையில் கூட நான் ஆராதனைக்கு வரும்போது காலையில் பேசினேன், என்னப்பா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டேன்ப்பா, நல்லா இருக்குது சாப்பாடு, சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து தான் நாங்கள் கஷாயங்கள், அவங்களுக்கு வேண்டிய சூப்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்புகிறோம். அங்கே இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ், அங்கே உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் அப்பாவை ரொம்ப நல்லா தெரிந்திருக்கு. எல்லாரும் அப்பாவை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம ஆவடி சபையை ஃபாலோ பண்ணுறவங்க தான். அதனால் அவங்களும் ஒரு தகப்பனை பார்ப்பது போல் அவங்க பார்த்து கொள்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. நம்முடைய சபையின் டாக்டர்ஸும் காலை மதியானம் மாலை அவங்கள ஃபாலோ பண்ணி அவர்களோடு அந்த டாக்டர் டீமோடு உட்காந்து என்ன நடக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஒவ்வொன்றையும் அவங்க பார்த்து கொண்டே வருகிறாங்க. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம், திகிலடைய வேண்டாம். நம்ம சும்மா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. நம்ம அந்த நேரத்தை ஜெபிக்க நம்ம நேரம் செலவழிப்பது ரொம்ப நல்லது. அவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அவர்களை ஒரு ப்ரொஃபஷ்னல் கேரில் தான் வச்சுருக்கிறாரு. பட் அவர்களுடைய சரீர பலவீனம், அவர்களுடைய வயது, அவங்க அப்பா வந்து ஸ்டேஜில் சிங்கம் போல் இருப்பாங்க. ஆனால் அவங்க அறையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க மாட்டாங்க. ஸ்டேஜில் வந்து அவங்க ரொம்ப பலசாலியாக இங்கே உள்ள நடந்து வரதை பார்த்தீங்கன்னா அப்படி வேகமாக நடந்து வருவாங்க. வெளியில் தான். ஆனால் வீட்டுக்கு வந்தால் கையை பிடிக்க 2 பேர், காலை பிடிக்க 2 பேர் இருக்கணும். அவங்களுடைய வயதுக்கு அவங்க எடுக்கிற எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த ஏஜ் ரிலேட்டட் வீக்னஸ் இருக்குது. அதனால் ஹீ நீட்ஸ் லாட் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேர். அவங்களுக்கு நிறைய தேவை இருக்குது. அதனால் தயவு செய்து விசுவாசிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தயவாய் புரிந்து, we are only trying to give him the best care possible. எவ்வளவு சிறந்த கேரை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்து அவர்களை ப்ரைவேட்டாக வைத்து அவர்களை வைத்து நாம் சிறப்பாக கவனிக்கிறோம்.
அவங்க நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டில் நார்மல் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஆண்டவர் கிருபையில் அவங்கள நார்மல் ஒரு ரெகுலர் ப்ரைவேட் வார்டில் தான் வைத்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற எந்த செய்தி எங்கேருந்து வந்தாலும் தயவுசெய்து நம்பாதீங்க. சிலர் தேவையில்லாத வார்த்தைகளை பரப்புகிறார்கள். அப்படிலாம் உண்மை கிடையாது. உங்கள்கிட்ட நாங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நேற்றைக்கு உண்மையாக சொல்லப்போனால் நேற்றைக்கு அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க, சபை கலங்க வேண்டாம், நம்ம வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் சொல்லலாம்னு நினைத்தான் வைத்திருந்தோம். ஆனால் நேற்றைக்கு அவர்களுடைய நிலை திரும்ப வர்றது போல் இல்லை. அவர்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் தேவைன்றதை உணர்ந்தோம். அப்போ நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். என்னோடய மனைவியும் என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தார்ட்டையும் நாங்கள் பேசினோம், இப்போ ஏன் நம்ம இதை சபைக்கும் சொல்லி எல்லோரும் ஜெபிக்கலாமே. ஆகவே ஜெபிக்கிறதுக்காக தான் நாங்கள் இதை நேற்றுக்கு அந்த பதிவை நான் போட்டேன். சும்மா பரப்புறதுக்கு இல்லை, ஜெபிக்கிறதுக்காக. ஆகவே எல்லாருக்கும் இல்லை, அப்பாட்டையும் கேட்டேன் நேற்றுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ஸில் அனுப்பலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. எல்லோரும் எனக்கு ஜெபிக்க சொல்லுங்கப்பா, எனக்காக எல்லோரும் ஜெபிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தான் நாங்கள் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு சொல்லி, சபையின் லீடர்ஸ்க்கு சொல்லி, ஒவ்வொரு படியாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தி, அப்புறமா அப்பாவுடைய சொந்தக்காரர்களுக்கும் அப்புறமா தான் நாங்கள் தெரியப்படுத்தவே செய்தோம். யாருக்குமே தெரியாது. சரி வந்துருவாங்க அப்படின்னு நினச்சி தான் இருந்தோம். அதனால் தெரியப்படுத்தி பின்பு சபைக்கும் தெரியப்படுத்தினோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்றைக்கு உலகம் முழுவதிலிருந்தும் அநேக போதகர்கள், விசுவாசிகள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கிடையாது, அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இமெயில் பண்ணியிருந்தாங்க. எசேக்கியேல் சொன்னானே, தூங்கவே முடியலண்ணே, அந்த மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு, ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. அவ்வளவு பேர் உலகம் முழுவதும் இருந்து, பாஸ்டர் எங்கள் சபையை கூட்டி நாங்கள் ஜோம் பண்ணுறோம், எங்கள் எல்லா ப்ரேயர் குரூப்ஸ்லையும் நாங்கள் சொல்கிறோம், அயர்லாண்ட்லேருந்து, இங்கிலாந்துலேருந்து, அமெரிக்காலேருந்து, நார்த் இந்தியாவிலேருந்து, சுவிட்சர்லாண்ட்லேருந்து, ஜெர்மனியிலேருந்து, எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஸ்ரீலங்காவிலேருந்து பாஸ்டர்ஸ் எழுதி கொண்டே இருந்தாங்க. நீங்கள் கலங்காதீங்க, நாங்கள் துபாயிலேருந்து, கத்தார்லேருந்து ஃபோன் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க, மெசேஜ் அனுப்பிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் எங்கள் சபையினுடைய எல்லா குரூப்ஸுக்கும் நாங்கள் அனுப்பிட்டோம், பாஸ்டரை நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம், நேசிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் சபையாக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் சுகம் தருவார். அதே போல் நம்முடைய தேசத்தினுடைய மூத்த சுவிசேஷகர்கள் அவர்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோன்னு சொல்லி அநேக சுவிசேஷகர்கள், மூத்த ஊழியர்கள், நம்முடைய தேசத்தின் மூத்த ஊழியர்கள் எல்லாரும் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே யாரும் கலங்க வேண்டாம். நீங்கள் நிச்சயமாக கர்த்தர் சீக்கிரமாக இவர்களை சுகமாக்கி கொண்டு வருவார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன், நாம் நம்புகிறோம். ஆமேன். அதனால் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். அம்மா நல்லா இருக்காங்க. அம்மாவுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் இதுவரைக்கும் எந்த சிம்டமும் இல்லை. அவங்க நார்மலாக நடந்து அவங்க வேலைகளை அவங்க சொன்னாலும் ஒரு இடத்துல இல்லாமல் அவங்க அந்த ரூமில் சுற்றுறது, ரெகுலர் ஃபுட்டு சாப்பிட்றது, அது மாதிரி நல்ல ஆண்டவர் கிருபையில் அவங்க சுகமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் அதே போல் நல்ல நார்மலாக ஏசிம்டமேட்டிக்காகவே வைத்து அவர்களை சுகமாக்கி வெளியே கொண்டு வரணும்னு ஜெபிங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு எந்த சளியும் ஜுரமும் எதுவுமே இல்லை. அதனால் ஹோம் குவாரண்டைனில் அவங்கள பண்ணும்படி டாக்டர் சொன்னதுனால அவர்கள் வீட்டிலருந்தே மெடிக்கேஷன் எடுத்து அவங்க வீட்டில் ஓய்வு எடுக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கள் மேல் பாராட்டுகிற அன்புக்காக, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்காக, உங்களுடைய பாசத்துக்காக நாங்கள் குடும்பமாக, சபையாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பாவுக்காக விசேஷமாக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. நீங்கள் அநேகர் என்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன்னு ஃபோன் பண்ணுறீங்க. என்னால் ஃபோன் எடுக்க முடியல, அதான் என்னுடைய நிலைமை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு எனக்கு மிஸ்டு கால் மாத்திரம் நேற்றுக்கு 350 கால் வந்திருக்கு. என்னால் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா நான் அப்பாட்டுக்கும் கால் பண்ணணும், டாக்டர்ஸுக்கு கால் பண்ணணும், செய்தி எடுக்கணும், ஜோம் பண்ணணும், எல்லா வேலையும் சைட் பை சைட் பார்க்கணும். அதனால் உங்கள் ஃபோன் கால்ஸ் நான் எடுக்கலைன்னு சொன்னால் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. நமக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களான்னு நினைக்கிறேன். அதனால தான் பொதுவாகவே சொல்லிட்டேன். நீங்கள் அதனால் திரும்ப என்கிட்ட எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் இதே தான் நான் திரும்ப சொல்ல போகிறேன். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் நேற்றைக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்தார். த நியூஸ் போட்டேன். இன்றைக்கு பெரிய பவர் கட் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கிருபையில் பவர் கட் இல்லை.
மழையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று எதிர்பார்க்குறோம். நாளைய தினம் ஒரு விசேஷித்த உபவாச நாளாக நம்முடைய சபைக்கு நாம் வைக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள்ளே நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அப்பாட்டையும் இதை பற்றி சொன்னேன். சபையாக நாங்கள் உபவாசம் எடுக்க போகிறோம், இருந்து நாம் ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் வெள்ளிக்கிழமை இந்திய நேரப்படி காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரு தொடர் சங்கிலி ஜெபம் ஆன்லைனில் இருக்கும். டோட்டல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். விசேஷமாக ஏசிஏ ஆவடி சபை விசுவாசிகளுக்கு நான் மிகுந்த தாழ்மையாக கேட்கொள்கிறேன். நீங்கள் வீடுகளில் இருந்தபடி ஒரு வேளை ஆகிலும் நீங்கள் உபவாசம் இருந்து, அட்லீஸ்ட் ஒன் டைம் உபவாசம் இருந்து, நம்முடைய பாஸ்டருக்காக நாம் ஜெபிப்பதற்காக நாளைக்கு ஒரு விசேஷித்த உபவாச நாளை நாம் கூட்டுகிறோம். அதனால் இங்கே ஊழியர்களாகிய நாங்கள் டர்ன்ஸ் எடுத்து நாங்கள் திட்டம் பண்ணி இது எப்படி செய்யலான்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து ஜெபத்தை நடத்தி கொண்டே இருப்போம். நீங்கள் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீடுகளில் இருந்தபடியே உங்களுக்கு எந்த நேரம் வசதியோ, மார்னிங் 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா, ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா, 3 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா, முழு நேரம் கூட ஜெபிக்க முடியுமா, அப்படியே இருந்து ஜெபத்திலே இருந்து நம்முடைய சபையினுடைய மேய்ப்பருக்காக, தகப்பனுக்காக நாம் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்பதற்காக நாளைய தினத்தை நாம் ஒரு விசேஷித்த ஜெப நாளாக நாம் நியமிக்க போகிறோம். அதனால் விசுவாசிகள் கலங்காமல் நாளைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபிங்க. உங்கள் வீடுகளில் உள்ள பிள்ளைகளையும் தயவு செய்து ஜெபிப்பதற்கு அவங்கள உற்சாகப்படுத்துங்க. அந்த ஜெப வேளையில் உங்களோட உட்கார வைங்க. அவங்க அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour அந்த பிள்ளைகள் அவங்கள ஒரு வேளை நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு வருத்த வேண்டாம், பட் அவங்கள ஒரு 1/2 an hour நம்ம அப்பாவுக்காக ஜெபம் பண்ணோம். இங்கெல்லாம் நிறைய பேர் பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, அப்பான்னு தான் சொல்லுவாங்க. பிள்ளைங்கள்லாம் தாத்தான்னு தான் சொல்லுவாங்க. இப்போது உங்களுடைய தகப்பனுக்காக தாத்தாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவர்களை சுகமாக்கணும், விடுதலையாக்கி கொண்டு வரணும்னு சொல்லி நாளைக்கு ஒரு உபவாச நாளை நாம் நியமிக்கிறோம். பங்கு பெறுவீங்களா? நிச்சயமாக பங்கு பெறுவீங்க, எனக்கு தெரியும். ஆகவே நாளை காலை 6 o'clockலேருந்து நைட் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தொடர்ந்த ஜெபம் நடைபெறும். எப்பொழுது உங்களால் முடியுமோ நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி நான் அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தனிப்பட்ட விதத்திலே மாத்திரமல்ல, வீடுகளில் இருந்தபடியும் அப்பாவுக்காக நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து, உங்களுக்கு அறிமுகமான நண்பர்களோடு நீங்கள் ஒரு டெலிகான்ஃபரன்சிங், ஜூமில், நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு ஜெபக்குழுவை நீங்கள் ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்தி ஜெபிக்கும்படி மிகுந்த தாழ்மையாக ஆண்டவருடைய நாமத்தினாலே பட்சமாய் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே தம்முடைய தாசனை இரட்டிப்பான பலத்தோடு தேவன் திரும்ப கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் உதவி செய்வாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று இருக்கிற இடங்களிலே நிற்கக்கூடியவங்க நில்லுங்க. முழங்கால் பண்ண எப்படி உங்களுக்கு முடியுமோ ஜெபிங்க. நம்ம எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் பாஸ்டருக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய அற்புதங்களை செய்யும் தேவன், அதிசயங்களை காண பண்ணும் தேவன், வேதனைகளை விலக்கி, எல்லா இடுக்கண்களுக்கு விலக்கி, ஆபத்துகளுக்கு விலக்கி, தேவன் அவருடைய ஜீவனை தேவன் மறுபடியும் கர்த்தாவே உயிர்ப்பித்து, ஆபத்துகளுக்கு தப்புவித்து, தேவனே எனக்கு உதவி செய்யும் உதவி செய்யும் என்று சொல்லி தேவனை நோக்கி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நாம் மன்றாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 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 உம்மை நன்றியோடு
கிருபையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் ஜீவனை தந்தீர், ஜீவனை தப்புவித்தீர். இம்மட்டும் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ இடுக்கண்கள், எத்தனையோ நாச மோசங்கள், எத்தனையோ ஆபத்துகள் ஆண்டவரே, விக்கினங்கள் எல்லாவற்றுக்கும் உடைய தாசனை தப்புவித்தீர் ஆண்டவரே, தப்புவித்தீர் அப்பா. அவருக்கு ஜீவனை தந்தீர், அவருக்கு சுகத்தை தந்தீர், அவருக்கு பலத்தை தந்தீர், அவருக்கு ஆரோக்கியத்தை தந்தீர், அபிஷேகத்தை தந்தீர், அநேகருக்கு பயன்படுத்தினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அப்பா. ஆண்டவரே, பலவீனங்களை இப்பொழுது விலக்குவீராக. அந்த ஆண்டவரே, லங்ஸ்ல உள்ள எல்லா பாதிப்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம், சபையாக கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவே, 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 நீர் மனம் இறங்கும், நீர் மனம் இறங்கும், நீர் மனம் இறங்கும், நீர் மனம் இறங்கும். நீர் உதவி செய்யும்பா, நீர் உதவி செய்யும்பா. அப்பாவுக்கு ஒரு பூரண விடுதலையை தாரும், பூரண சுகத்தை தாரும், பூரண சுகத்தை தாரும், பூரண சுகத்தை தாரும், பூரண சுகத்தை தாரும். தெய்வீக விடுதலையை தாரும், தெய்வீக விடுதலையை தாரும், தெய்வீக விடுதலையை தாரும், தெய்வீக விடுதலையை தாரும். சுகமாக்கும் வல்லமை உம்முடைய தாசன் மேல் இறங்கட்டும்பா. அந்த படுக்கையை மாற்றும் ஆண்டவரே, படுக்கையை மாற்றும் அப்பா. ஆண்டவரே, புது பலத்தோடு எழுந்திருக்க பண்ணும் ஆண்டவரே. இரட்டிப்பான பலனை தாரும் அப்பா, தாரும் அப்பா, தாரும் அப்பா. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவரே, சுகப்படுத்தும், 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 சுகப்படுத்தும். உதவி செய்யும்பா, உதவி செய்யும்பா, உதவி செய்யப்பா. இதுவரைக்கும் உதவி செய்தீரே, இதுவரைக்கும் உதவி செய்தீரே, இதுவரைக்கும் உதவி செய்தீரே. இனிமேலும் உதவி செய்யும். இம்மட்டும் தாங்கினீரே, இனிமேலும் தாங்கும். இம்மட்டும் தப்புவித்தீரே, இனிமேலும் தப்புவியும். இனிமட்டும் உதவி செய்தீரே, இனிமணி உதவி செய்யும்பா. இம்மட்டும் ஆண்டவரே நிலை நிறுத்தினீரே, இனிமேலும் நிலை நிறுத்தோம்ப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே, இம்மட்டும் 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 கொண்டு வந்தவரே, இனிமேலும் கொண்டு வாரோம்பா, இனிமேலும் கொண்டு வாரோம்பா, இனிமேலும் கொண்டு வாரோம்பா, இனிமேலும் கொண்டு வாரோம்பா, இனிமேலும் கொண்டு வாரோம்பா. நாங்கள் சபையாக, தேவனுடைய பிள்ளைகளாக ஒருமனப்பட்டு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பாரும், நீர் கண்ணோக்கி பாரும், நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய ஊழியக்காரனப்பா, ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனப்பா, உம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் அவர் பட்ட பாடுகளை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, அவர் சுமக்கிற இந்த பலவீனத்தை நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா, கண்ணோக்கி பாரும் அப்பா. அவருடைய வேதனையை விலக்கி அவரை சுகப்படுத்தும், 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 சுகப்படுத்தும். தேவ கிருபை அவர் மேல் இருக்கட்டும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவரே, பலப்படுத்தும் ராஜா, பலப்படுத்தும் ராஜா, பலப்படுத்தும் ராஜா, பலப்படுத்தும்பா. உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் குணமாக்கும். இந்த வேளையிலே அவருடைய படுக்கையிலே உம்முடைய சமூகத்தை ஒரு உணர பண்ணோம்ப்பா, உம்முடைய சுகத்தை உணர பண்ணோம்ப்பா, உம்முடைய பலத்தை உணர பண்ணோம்ப்பா. உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டுமப்பா. எல்லா சோர்வுகளை எடுத்து போடும்பா, பயங்களை எடுத்து போடும்பா, தனிமைகளை எடுத்து போடும்பா. நீர் கூட நில்லும் ஆண்டவரே, நீர் துணை செய்யும்பா. அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். முதிர் வயதிலே ஆண்டவரே, நீர் அவர்களை பலப்படுத்தும். இம்மட்டும் அவர்களுக்கு எந்த ஒரு பலவீனம் வராதபடி நீர் பாதுகாத்ததற்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஆண்டவரே, அம்மாவுக்கும் இரட்டிப்பான பலனை தாரும், இரட்டிப்பான பலனை தாரும், அவர்களுக்கு சுகத்தை தாரும். இந்த நிலையில் அவர்களை விடுதலை ஆக்கும் அப்பா, விடுதலை ஆக்கும் அப்பா, விடுதலை ஆக்கும் அப்பா. வேதனை நீங்கி சுகமாக கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய அதிசயத்தை எங்கள் கண்கள் காண பண்ணும், உம்முடைய அதிசயத்தை கண்கள் காண பண்ணும். உம்முடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். இந்த சோதனையை ஒரு சாட்சியாய் மாற்றி தாரும், மாற்றி தாரும். இந்த வேதனை ஒரு வெற்றியாய் மாற்றி தாரும், மாற்றி தாரும் அப்பா. இந்த படுக்கை விடுதலையாய் மாற்றி தாரும். தொடர்ந்து பலப்படுத்தும். உம்முடைய கிருபைக்குள்ளே மறைத்து தாங்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
தயவுசெய்து உட்காருங்கள். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய தேவதாசனை இரத்தத்திலே மறைத்து பாதுகாப்பாராக. Thank you, Jesus. நான் இந்த நிலையிலேயும் சில வேளையில் சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருக்கும்போது சாம வீட்டில் இருந்துடலாம், என்ன நடக்கு அப்படின்னு கவலைப்படலாம் அப்படின்னு தளருங்கும்போது தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமாக நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு காலையில் அதிகாலை ஒரு 3:30 இருக்கும். நான் எழுந்து அப்படியே அந்த படுக்கையிலே சாய்ந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது எனக்குள்ளே எத்தனையோ எண்ணங்கள் ஓடுது. அப்போது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ஜெபித்திட்டே இருந்தேன். இப்போ நான் யோசித்தேன், இன்றைக்கி நமக்கு ஜெபம் நடத்த பலன் இருக்கா, நமக்கு வார்த்தை இருக்கா, ஞானம் இருக்கா யோசித்தேன். அப்போ ஆவியானவர் எனக்கு முன்பாக வசனத்தை அனுப்பி என்னை தைரியப்படுத்தினார். அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில. இந்த வருஷம் இந்த ஜெபமே ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்குது. அது முதல் நாள்லேருந்து நம்ம எல்லா வருஷமும் பல தலைப்புகள் அப்படி அப்படியே ஓடுவோம், நிறைய காரியங்களில் நம்ம பேசுவோம். ஆனால் இந்த வருஷம் துவக்கத்திலிருந்தே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய செய்கைகளுக்காக ஆயத்தப்படுத்துறத நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடந்த சில வாரங்களாக நாம் தேவனை விசுவாசிக்கிறத குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். இது சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது நான் நம்புகிறேன், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக இருக்க நம்புகிறேன். ஆனால் பர்சனலாக எனக்கு இது ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரெங்தனிங்காக இருக்குது. எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இது கர்த்தர் நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு விதம் என்னென்னா, அவரை நாம் நம்பும்படி ஆயத்தப்படுத்துகிறாரு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். உன் சுய புத்தியில் சார்ந்திராத, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணு, நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைச்சுக்கோ. அப்பொழுது கர்த்தர் உன் பாதைகளை எல்லாம் என்ன பண்ணுவார்னா செவ்வையாக்குவார். வாழ்க்கையில எல்லா பாதையும் செவ்வையாக தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. சில வேளைகளில் பாதைகள் நெருக்கமாயிரும், சில பாதைகள் குறுக்கா மாறிடும், சில பாதைகள் தாறுமாறாக இருக்கும், சில பாதைகளில் வழியே தெரியாது, சில பாதைகள் இருண்டு போயிடும், சில பாதைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலையில் நமக்கு முன்பாக சுவர்கள் போல நிற்கும். ஆனால் பாதைகள் எப்படி இருந்தாலும் அவைகளை செவ்வையாக்குகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். அவர் இருளை வெளிச்சமாக்குகிறார். அவர் மேடுகளை சமவெளியாக்குகிறார். தடைகளை உடைக்கிறவராக நமக்கு முன்னால போறாரு. தேவன் நமக்கு வாழ்க்கையில நம்முடைய முன்னால் இருக்கிற பாதைகளை எல்லாம் அவர் செவ்வையாக்க வேண்டுமானா அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, உன் சுய புத்தியின் மேல நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தரை நீ நம்பு, கர்த்தரை சார்ந்து கொள். அவர் எல்லாத்தையும் செவ்வையாக்குவார். எல்லா பாதைகளையும் அவர் செவ்வையாக்குவார். இந்த தேவனை நம்புவதை பற்றி நான் கடந்த 2-3 வாரங்களாக பேசிக்கொண்டு 2-3 நாட்களாக இந்த உபவாச நாட்களில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் நாம் சமீபத்தில் நம்ம 2 காரியங்களை கவனித்தோம். கர்த்தர் நம்மளை நம்ப பண்ணுகிற சில காரியங்கள் நமக்கு வினோதமான, நம்ம புத்தி கெட்டாத வழிகளில், நம்ம அறியாத பாதைகளில் குருடனை போல நம்மளை வழி நடத்திட்டு போவார். ஆனால் நம்ம அவரின் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொண்டு அவரே அந்த பாதைகளை செவ்வையாக நடத்துறதுக்கு ஒப்பு கொடுப்போமானால் முடிவிலே பெரிய ஆசீர்வாதத்தோடு நம்மை தேவன்
முடிய பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம கவனித்தோம், God leads us through strange sources. ஆண்டவர் சில வேளையிலே அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய, நமக்கு பதிலளிக்க, தேவன் நமக்கு அறியாத திசைகளிலிருந்து, அறியாத இடங்களிலிருந்து தேவன் காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய சுய புத்தியில் நமக்கு 2 திசை 3 திசை தெரியலாம். ஆனால் தேவன் அவருடைய வழிகள் நாம் ஒரு நாள் ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அவருடைய நினைவுகள் அவ்வளோ உயரமானது. ஆகவே நம்ம அவரை நம்பணும். நம்முடைய 2 வழிகளை வச்சுக்கிட்டு இதுதான் முடிவுன்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கவனித்தோம். 2வது நம்ம கவனித்தோம், நேற்றைக்கு கர்த்தர் எப்போ அவரை சார்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறாருன்னா, அவர் நடத்துகிற சில வழிகள் பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய புத்திக்கு எட்டாத காலங்களிலே கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரு. த்ரூ ஸ்ட்ரேஞ்ச் சீசன்ஸ், நாட் ஒன்லி through strange sources but strange seasons. காலம் நமக்கு எதிரடையாக இருக்கும்போது, நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருக்கும்போது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிரடையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை நடத்துகிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் இதை தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு இன்னொரு வசனத்தை காண்பித்து கர்த்தர் எப்படி நடத்துறாருன்னு காமிச்சாரு. ஏசாயா 43:19 வாசிங்க. ஏசாயா 43, சூடா கொடுப்பா, 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி நம்ப சொல்றார் அப்படின்னு கேட்டா, நம்பர் 3, we must trust God through strange settings. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் தாறுமாறாய் இருக்கும்போது, எதிர்மறையாக இருக்கும்போது, அந்த இடங்களிலே நாம் என்ன செய்யணும்னா கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல் முழு மனதோடு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் என்னோடு பேசினார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வழியையும் ஆறுகளையும் எங்கே உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார்னா, நல்ல உறுதியான தரைகளில், நல்ல செல்வ செழிப்புள்ள இடங்களில், மனிதர்களெல்லாம் வாசம் பண்ணுற இடங்களில், பட்டணங்களில், கிராமங்களில், ப்ரைம் ப்ராப்பர்ட்டிலெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே வழியை உண்டாக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா வனாந்திரங்களில், வெட்டாந்திரைகளில், மனிதர் வாசம் பண்ணாத இடங்களில். அது வனாந்திரம் போல இருக்கு, அவாந்திர வெளிகளாக இருக்கு. அந்த இடங்கள்ல என்ன பண்ணுறாரா, இங்கெல்லாம் பாதையே கிடையாது, இங்கெல்லாம் நதியே வராது, தண்ணியே வராது அப்படின்னு சொல்கிற எதிர்மறையான சூழ்நிலைகளில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பாதைகளை தேவன் உண்டாக்குகிறார். பாதைகளை தேவன் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் அதிகாலையில் என்ன என்கிட்ட இடைப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் ஊழியம் செய்ததை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் கர்த்தரை நோக்கி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் என்கிட்ட காண்பித்த 3 காரியங்கள் இருக்குது. இந்த வனாந்திரம் அப்படின்றத ஆண்டவர் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். இந்த வனாந்திரத்தின் வழியாக கர்த்தர் நடத்தி தான் தம்முடைய மகிமையை தேவன் வழங்க பண்ணுகிறார். இந்த வனாந்திரங்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் கடக்க பண்ணுவார். யாரும் இல்லாத இடங்கள், தனிமையின் இடங்கள், வெட்டாந்தரையான இடங்கள், எந்த நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத இடங்கள், இப்படிப்பட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலே, வாழ்க்கையின் பகுதிகளிலே, ஒருவரும் நமக்கு உதவி செய்ய முடியாத, ஒருவரும் நமக்கு ஒத்தாசை செய்ய முடியாத அவாந்திர வெளிகளிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆனால் ஒன்றை நீங்கள் விளங்கி கொள்ளணும், அங்கே கொண்டு போய் நடுவில் ஒரு காட்டில் விட்டுட்டு, நடுவில் ஒரு வனாந்திரத்தில் நிறுத்திட்டு நம்மளை கைவிட்டு ஓடுகிறவர் அல்ல. அவர் சொல்கிறாரு, அவாந்திர வழிக்கு உன்னை நான் நடத்திட்டு போனால் கூட
அந்த வனாந்திர பாதைகளுக்கும் வெட்டாந்திரைகளுக்கு நான் நடத்திட்டு போனா கூட அந்த இடத்துலையும் உனக்கு நான் பாதையை உண்டாக்குவேன், அந்த இடத்துலையும் நான் உனக்கு தண்ணீரை வர பண்ணுவேன். எவ்வளோ அருமையான தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு 3 நிலைகளை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த தனிமையின் பாதைகள், அவாந்திர வெளிகளை கர்த்தர் 3 விதமாக நடத்துகிறாரு. முதலாவது நீங்கள் எழுதி கொள்ளுங்க, கர்த்தர் இந்த அவாந்திர வழிகளிலே நம்மை தனியான ஆளாக, தனிமையாக நம்மை நடத்துவார். God will take us to the wilderness alone. ஆண்டவர் இந்த வனாந்திரங்களில் தனியாக நம்மளை கொண்டு போவார். யாருடைய துணையும் ஒத்தாசையும் இல்லாத ஒரு பாதைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். ஆண்டவர் எனக்கு இதற்கு ஆதாரமாய் காட்டின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு